பாக்கியலட்சுமி சீரியல் கிட்டத்தட்ட 1500 எபிசோடு ஓடி இப்போ முடிஞ்சாச்சு. இந்த சீரியலில் ஜெனி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடித்தவங்க தான் திவ்யா கணேஷ். இவங்க மகாநதி சீரியலில் கங்காவாக நடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சில பல சீரியல்களில் நடிச்சிருந்தாலும் கூட இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய புகைப்படங்களும் சரி, இவங்களுடைய நடிப்பும் சரி நிறைய பேரால் பாராட்டப்பட்டு வந்துட்டுருக்கு. இந்த சமயத்தில் இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு புது தகவலும் திரும்பி பரவிட்டு இருக்கு. அது என்னென்னு பார்த்திங்கன்னா நளினி ராமராஜன் இந்த ஜோடிக்கு பிறந்தவங்க தான் அந்த திவ்யா கணேஷா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ராமராஜன் அவர்கள் கொடிகட்டி தமிழ் சினிமாவில் பறந்தவர். அவருடைய கரகாட்டக்காரன் படத்துக்கு பிறகு அப்படியே ஒரு உச்சத்தில் இருந்தவர். அவங்களும் நளினியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சில வருடங்கள் கழித்து அவங்க டிவோர்ஸும் வாங்கிட்டாங்க. ஆனால் அந்த சமயத்தில் திடீர்னு பார்த்திங்கன்னா இப்போ திடீர்னு திவ்யா கணேஷ் இந்த நளினியுடைய பொண்ணா அப்படிங்கிற ஒரு கேள்வி, ராமராஜனுடைய பொண்ணா அப்படிங்கிறது வர ஆரம்பிக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்த தகவல் தான் இது. அப்போவே என்னென்னா ஹாப்பி பர்த்டே மம்மி அப்படின்னு சொல்லிட்டு நளினியுடைய பிறந்தநாளுக்கு அப்போ திவ்யா கணேஷ் அவர்கள் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருப்பாங்க. அதுக்கு பிறகு தான் ராமராஜனின் மகளா அப்படின்லாம் கேட்டபோது அப்போவே நம்ம இந்த விஷயத்தை கவர் பண்ணியிருப்போம். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராமராஜன் அவர்களுக்கும் நளினி அவர்களுக்கும் 2 குழந்தைகள் தான். அருண் அப்படின்னு சொல்லிட்டு 2 இரட்டை குழந்தைகள் அவங்க தான். அப்படி இருக்கும்போது திவ்யா ஒரு பழக்கத்தில் ஏதோ சீரியல் நடிப்பு கப்பையோ இல்லை ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாவோ பழக்கத்தில் மம்மி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது தான் ஒரு பரவலாகி ட்ரெண்டிங் ஆகி எல்லாரும் அப்போ அம்மாவும் பொண்ணுமா அப்படின்னு கேட்டால் எங்க ப்ரோன்னு கூப்பிட்றீங்க நான் நிஜம் அண்ணன் தம்பியை மட்டும் தான் கூப்பிட்றீங்களா? அந்த மாதிரி மம்மின்னு கூப்பிட்றது ஒரு பாசத்தில் கூப்பிட்றதான் தவிர ஒரிஜினல் அம்மா பொண்ணெல்லாம் கிடையாது. அதே மாதிரி ராமராஜனுடைய மகள் திவ்யா கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இதை வச்சு நம்ம நிறைய தகவல்கள் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிற நிலையில் இந்த மாதிரி நிறைய வதந்திகள் திடீர்னு சம்மந்தமே இல்லாமலாம் பரவும். அந்த மாதிரி பரவன வதந்தி தான் இது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் பாகியலட்சுமி சீரியல் முடிவடைகிறத பற்றியும் முடிவடைஞ்சதுக்கு பிறகு நடக்க போகிற விஷயங்கள் பற்றி, இப்போ புதுசாக சீரியல் வருதா இல்லை சீசன் 2 அதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறதையும் சொல்லுங்கள். இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தையும் சொல்லிவிட்டு மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.